இந்திய அரசியல் சாசனத்தை நான் 4 அமைப்புகளின் வழியாக கட்ட நினைக்கின்றேன். ஒன்று அரசியல்வாதிகளை கொண்ட அரசு அமைப்பு, இன்னொன்று அதிகார வர்க்கத்தை அதிகாரிகளை கொண்ட அதிகார வர்க்க அமைப்பு, மூன்றாவது சுதந்திரமான பத்திரிகை அமைப்பு, நான்காவது நீதி அமைப்பு. இந்த 4 அமைப்புகளும் சரிசமமாக இருக்கும். அவர்கள் ஒருவருக்கொருவர் கண்காணிக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறார்கள், மந்திரிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய கட்டாயமில்லை. அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றட்டும். எது மக்களுடைய விருப்பமோ அதை மக்கள் பிரதிநிதிகள் சட்டமாக ஆக்குவார்கள். அதை நிறைவேற்றுகின்ற எல்லா அதிகாரங்களையும் உங்களிடம் தருகிறேன். நீங்கள் தான் காசோலையில் கையெழுத்திட முடியும், நீங்கள் தான் நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும், நீங்கள் தான் எல்லா அதிகாரங்களையும் வைத்திருப்பீர்கள். ஆனால் எதற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், எப்படி இந்த நாடு ஆளப்பட வேண்டும் என்பதை மட்டும் அரசியல்வாதிகள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த அரசியல்வாதிகள் எங்களை இடம் மாற்றுவதற்கும் பதவி நீக்குவதற்கும் அதிகாரம் இருக்கின்ற போது நாங்கள் எப்படி அவர்களுக்கு எதிராக நியாயமாக செயல்பட முடியும் என்று கேட்டார்கள். அப்பொழுது வல்லபாய் பட்டேல் சொன்னார், அப்படியானால் நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருகிறேன். நீங்கள் வேலையிலே IAS என்றோ IPS என்றோ சேர்ந்து விட்ட நாளிலிருந்து விடுதலை பெறுகின்ற ஓய்வு நாள் வரையிலும் உங்களை யாரும் தூக்கி வெளியே எரிந்து விடாதபடி நான் பாதுகாப்பு தருகிறேன். உங்களை இடமாற்றம் செய்யலாம், மதுரைக்கு போடலாம் அல்லது மன்னார்குடிக்கு போடலாமே தவிர உங்களை பதவியை விட்டு நீக்குவது என்பது அவர்களால் முடியாதபடி நான் அரசியல் கேரண்டி, கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி, அரசியல் சாசன பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லி அவர் அந்த அரசியல் பாதுகாப்பை தந்தார். உண்மையிலே சொல்லுகிறேன், அரசியல் அதிகார வர்க்கம் சரியாக நியாயமாக நிமிர்ந்து முதுகெலும்போடு நிற்குமானால் இந்த அரசியல்வாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கான்ட்ராக்டுக்கு அனுமதி கொடு என்று சொல்லுகிற போது அந்த அதிகாரி மாட்டேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். சந்தோஷ் பாபு அப்படி சொன்னார் என்று சொல்கிறார்கள். நான் கேள்விப்பட்ட வரையிலும் அப்படி சொல்ல முடியுமானால் இது பிழையானது, இது அரசியல் சாசனத்திற்கு மாறானது, சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்ல முடியுமானால் அந்த மந்திரியால் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவு சிந்தனை உடைய ஒரு ஆட்சியாளனாக தமிழ்நாட்டில் இருந்த மிகச்சிறந்த ஆட்சியாளர் ராஜாஜி ஒருவர் தான் கேட்டார் அரசியல்வாதிகளை பார்த்து, உங்களுக்கு தலைமைச் செயலகத்தில் என்ன வேலை என்று கேட்டார். வாட் பிசினஸ் டு யூ ஹேவ் இன் தி காரிடார்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட் என்று கேட்டார். வாட் பிசினஸ் டு யூ ஹேவ் இன் தி காரிடார்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட் என்று கேட்டார். எம்எல்ஏக்களை ரொம்ப ஆத்திரப்பட்டார்கள். எம்எல்ஏக்கள், we are the representative of the people, they have grievances, we have to do something for them என்று இவர்கள் சொன்னார்கள். ராஜாஜி சொன்னார், எதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றுவதோடு நீ ஒதுங்கிக்கொள். இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடு, அவனுக்கு கொடுக்க வேண்டாம், இந்த காரியத்தை இவனுக்கு செய்ய அந்த அதிகாரியை மாற்றி கொடு என்று சொல்வதெல்லாம் உன்னுடைய வேலையும் இல்லை. அதற்கு செயலகத்திற்கு நீ வர வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கின்ற, நீங்கள் காட்டுகின்ற வழியிலே தான் அதிகாரிகள் நடத்தப் போகிறார்கள். அதுதான் உங்களுடைய வேலை. அதனாலே அதோடு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொன்னார். இவ்வளவு ஆழமாக சிந்திப்பதற்கு காந்தி காலத்தில் தான் மனிதர்கள் இருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் எல்லா ஒரு மந்திரியாக இருக்கின்றவனிலே நான் யோக்கியன் என்று ஒரு மனிதன் நெஞ்சை நிமிர்த்தி சொல்வானே, ஆனால் I am ready to salute him. ஒரு மனிதன் நான் யோக்கியன் என்று ஒரு மந்திரி சொல்வானே, ஆனால் அவனுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உன்னுடைய பிறப்பு பயனுடையது என்றும் உன்னுடைய பிறப்பு தகுதி வாய்ந்தது என்றும் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். வருகின்ற போது பொறுக்கியாக வருகின்றான், பிறகு சுயநிதி கல்லூரிகளை தொடங்குகின்றான், பிறகு ஏராளமான நிலங்களை வளைக்கின்றான், பிறகு பெரும் கோடீஸ்வரனாக ஆகிவிடுகின்றான். ஒவ்வொருவனுக்கும் 2000 கோடி 4000 கோடி 5000 கோடி பணம் இருக்கிறது. மோசமான துறைகளை அமைந்து விட்டவர்கள் தான் 5000 கோடி பணத்தோடு இருக்கிறார்கள். நல்ல துறைகள், வளமான துறைகள் அமைந்தவர்கள் எல்லாம் 20000 கோடி 30000 கோடி அடிக்கிறார்கள். இவையெல்லாம் நான் கேட்கிறேன், இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு அமைப்பு கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் அப்துல் காதர் தலைமையில் இயங்குகிறது என்றால் இதை பாராட்ட வேண்டாமா? அதற்காகத்தான் நான் நம்புகிறேன். படுமோசமான சட்டங்கள், பிழை செய்கிறவர்களாக இருக்கிற காரணத்தினால் நான் சொல்கிறேன், இவர்கள் செய்த பெரும் பிழை. காந்தி 1000 ஆண்டுகளாக இருளடைந்து கிடந்த இந்தியாவை காந்தி தூக்கி நிறுத்தினார். எல்லா இடங்களிலும் அயோக்கியத்தனம் இருந்தது, வஞ்சகம் இருந்தது, வறுமை இருந்தது, பசி இருந்தது, எல்லாம் இருந்தது. 1000 ஆண்டு இந்தியாவில் இருண்டு கிடந்த இந்தியாவில் காந்தி ஒளியேற்ற வந்து காந்தி செய்த மகத்தான காரியம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது அல்ல. அதுபோல் சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் மாசேதும் இருக்கிறார்கள், லெனின் போன்றவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ பல தலைவர்கள் அந்தந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் இருண்டு கிடந்த நாட்டிலே ஒளியேற்றுகின்ற வகையில்
1000 ஆண்டுகளாக இந்த மக்கள் ஊழலிலே ஊறி கிடந்த போது, அறியாமையிலே ஊறி கிடந்த போது, தவறு என்பது அப்படித்தான் இருக்கும் என்பதை ஒப்புக்கொண்டிருந்த போது, தவறு என்பது மனிதனின் இயல்பு அல்ல, வர்ச்சூஸ், அற உணர்வுதான் மனிதனின் இயல்பு, வாய்மைதான் மனிதனின் இயல்பு, நேர்மைதான் மனிதனின் இயல்பு. அத்தகைய மனிதர்களால் தான் சமூகம் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்லி வாய்மையை, நேர்மையை, மற்றவற்றை மக்களுக்கு போதித்த ஒரு மனிதன் காந்தி தான். எல்லா அரசியல்வாதிகளும் வருவார்கள், வாக்களியுங்கள் என்று சொல்வார்கள், பதவியிலே அமர்வார்கள், நாங்கள் அந்த கால்வாயை கட்டினோம், இந்த அணையை கட்டினோம் என்று கணக்கு சொல்வார்களே தவிர சமூகத்தையே மாற்றி அமைத்தான். நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க எந்த தலைவனாலும் முடியும். காந்தி இல்லாவிட்டாலும் இந்தியா விடுதலை அடைந்திருக்கும். காந்தி இல்லாவிட்டால் இந்தியா 70 ஆண்டு காலம் நேரிய வாழ்க்கையை பெற்றிருக்கார். 1920 காந்தி வந்தார். 1970 வரையிலும் காந்தி நடத்திய காந்தியோடு சேர்ந்து நடந்த தலைவர்கள் இந்தியாவை நடத்தினார்கள். அவர் அழைத்த போது வந்தவர்கள் எல்லாம் யோக்கியமானவர்களாக இருந்தார்கள். இன்றைய அரசியல்வாதிகள் அழைக்கின்ற போது வருகின்றவர்கள் எல்லாம் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள். காந்தி அழைத்தார், நேரு வந்தார், வல்லபாய் பட்டேல் வந்தார், காந்தி காமராஜர் வந்தார், ராஜாஜி வந்தார், அத்தனை மாபெரும் சிறந்த மனிதர்கள் வந்தார்கள். 50 ஆண்டு காலம் இந்திய அரசியல் தூய்மையாக இருந்தது. பிழை என்பதே இல்லை. யோக்கியன் மட்டும் அரசியலுக்கு வாருங்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டாயமே இல்லை. யோக்கியன் தான் வந்தான், அயோக்கியன் எல்லாம் ஒதுங்கி விட்டான், இது நம்முடைய வேலை இல்லை என்று. அத்தகைய ஒரு சமூகத்தை 1920க்கும் 70க்கும் இடையே காந்தி உண்டாக்கினார். இந்தியாவின் மிகச்சிறந்த பொற்காலம் என்பது அந்த 50 ஆண்டுகள் தான். அதனாலே மிகச்சிறந்த இந்தியா உருவாவதற்கு காந்தி காரணமாக இருந்தார். அதுபோல் ஒரு சில மணித்துளிகளில் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசியல்வாதி கையில் அதிகாரம், அதிகார வர்க்கத்தின் கையில் அதிகாரம். நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்த போது சொன்னேன், அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னேன். There is a tie-up between politicians and the bureaucracy. இதற்கு முன்னால் அரசியல்வாதி மட்டும் தப்பு செய்தான். நெருக்கடி காரணமாக அதிகார வர்க்கம் நெளிந்து கொடுத்து இசைந்து சென்றது. ஆனால் இப்பொழுது அதிகார வர்க்கத்திற்கும் பங்கு கொடுத்து விட்டு கொள்ளையடிக்கிறான் அரசியல்வாதி. ஆகவே இந்த மோசமான நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் என்னுடைய டைப் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். வீடு தாக்கப்பட்டது, கார் உடைக்கப்பட்டது, என் மீது கல் வீசப்பட்டது, அவையெல்லாம் வேறு. அப்துல் காதருக்கு நடக்கின்ற அர்ச்சனைகள் எல்லாம் எனக்கும் நடந்திருக்கின்றன. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், அதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய பத்திரிகை துறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பகுதி ஆட்சியாளர்களை சார்ந்தும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் தருகின்ற விளம்பரங்கள் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் இன்றியமையாததாக இருக்கிற காரணத்தினால் சிறு பத்திரிகைகள் தான் தாக்கு பிடிக்க முடிகின்றனவே தவிர, அரசாங்கம் கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரங்களுக்காக சாய்ந்து கொடுத்து போகின்ற போக்கு பத்திரிகையிடம் இருக்கிற காரணத்தினால் முதல் தூணாக இருக்கிற அரசியல்வாதி தவறு செய்வான் என்று படையில் எதிர்பார்த்தார். அவனை இழுத்து பிடித்து சங்கிலியை கழுத்திலே போட்டு இறுக்கி முறுக்கி இழுத்து நிறுத்துவதற்கு அதிகார வர்க்கத்தால் முடியும் என்று அதிகார வர்க்கத்துக்கு அதிகாரம் கொடுத்தார். உன்னை அவன் வெளியேற்ற முடியாது, நீ அஞ்சாமல் சட்டத்தின்படி செயல்படு என்ற அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து திருடர்களாக மாறிவிடுவார்கள், ஆனால் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர் என்று சொல்லி பத்திரிகை துறைக்கு சுதந்திரம் கொடுத்தார். இந்த 3 திருடர்களும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள், ஆனால் நீதித்துறை இவர்களை காக்க வேண்டும் என்று 4வது அதிகாரத்தை நீதித்துறைக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீதித்துறை அப்படி இப்படி போய்கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அதில் நேர்மையும் கலந்து போகிறது, சில பிழைகளும் அதிலே கலந்து விட்டன என்றாலும் கூட பெருமளவுக்கு நீதித்துறை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவையெல்லாம் இன்றைக்கு ஒரு வழியில் ஆகிவிட்டன. ரொம்ப அதாவது மிகச்சிறந்த கருத்துக்களை பத்திரிகையிலே போட மாட்டாங்க. ஒரு நடிகை என்ன ரவிக்கை அணிந்து வந்தாள் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர் கனகாம்பரப்பூ அணிந்து வந்தாள், சிவப்பு ரவிக்கை போட்டிருந்தாள். என்னென்ன மக்களுடைய மலிவான உணர்ச்சிகளுக்கு அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ப இதையும் கொண்டு செலுத்துவது என்கின்ற போக்கு. அதனாலே தூக்கி நிறுத்த வேண்டிய, அறிவால் தூக்கி நிறுத்த வேண்டிய துறைகள் அறிவால் தூக்கி நிறுத்தப்படவில்லை. ஆகவே இந்த நாளும் தடுமாறுகின்ற போது இந்திய அரசியல் தடுமாறுகிறது. இந்த நிலையில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்திய அரசியல் சாசனத்தில் வெள்ளைக்காரன் உலகம் முழுவதற்கும் நம்முடைய நாட்டில் ஜாதி வாரியாகத்தான் நீதி சொல்லப்பட்டது. 1000 ஆண்டு காலம், 2000 ஆண்டு காலம் ஜாதி வாரியாகத்தான் நீதி சொல்லப்பட்டது. மிக உயரத்தில் இருக்கின்ற முதல் ஜாதிக்காரன் கொலை செய்தால் அவனுக்கு கோயிலுக்கு விளக்கேற்றி வைத்தால் போதும். கீழானவன் கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்பதுதான் இந்தியாவினுடைய நீதியாக இருந்தது.
அதற்கு மாறாக ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்கின்ற முறையை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வருகின்ற போதும் நாம் அடிமை நாடாக இருந்த காரணத்தினால் அவன் நாட்டிற்கு கொடுத்த உரிமைகளை நம்முடைய நாட்டிற்கு கொடுக்கவில்லை. அவன் செடிஷன் ஆக்ட் என்றெல்லாம் வைத்திருந்தான். தேச துரோக குற்றங்கள் என்று சொல்லி வெள்ளைக்காரனை எதிர்க்கின்றவர்களெல்லாம் தேச துரோகிகள், அவர்களெல்லாம் தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள் என்று காந்தியை நிறுத்தினார்கள் நீதிமன்றத்திலே. தேசத்திற்கு விரோதமாக நீங்கள், அரசுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னபோது காந்தி சொன்னார், அது என்னுடைய கடமை என்று சொன்னார். நான் என்னுடைய நாட்டு மக்களுக்காக பேசுகிறேன், என்னுடைய நாட்டின் விடுதலைக்காக பேசுகிறேன். தவறு என்று சொன்னால் உச்சகட்ட தண்டனையை கொடு, சரி என்று சொன்னால் என்னை விடுதலை செய்ய என்று சொன்னார். வெள்ளைக்காரன் நீதிபதியாக இருந்தான். 6 ஆண்டு தண்டனை கொடுத்தான். சட்டத்தின்படி நான் தண்டனை கொடுக்கிறேன், உங்கள் மீது கொடுக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய அரசால் முடியும் என்றால் என்னை விட மகிழ்கின்றவன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு குற்றவாளி கூட்டில் இருந்த காந்திக்கு வணக்கம் செலுத்திவிட்டு நீதிபதி வெளியேறினார். எல்லா காலங்களிலும் மோசமான சட்டங்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கு. இது விடுதலை அடைந்த நாடா என்று கேட்கிறேன் நான். எத்தனை வகையான சட்டங்கள். பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950, நேரு காலத்திலேயே இந்த அசிங்கங்கள் எல்லாம் நடந்தேறின. மிசா 1977, 1980 நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், பிறகு தடா, பிறகு பொட்டா. எவனெல்லாம் அரசுக்கு எதிராக பேசுகிறானோ அவனெல்லாம் தேச விரோத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவான். எந்த சட்டங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன என்று சொன்னால் இது ஒரு சுதந்திர நாடா? அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருப்பவர்கள் அஞ்சுகிறார்கள் தங்களுக்கு எதிராக. பனிஷிங் டிசிடென்ட்ஸ் அண்ட் அதர் இன்கன்வீனியன்ட் பீப்புள், அதுதான் அரசுடைய போக்கு என்று அவர்கள் கருதுகிறார்கள். டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட், செடிஷன் கிளாஸ் செக்ஷன் 124A ஐபிசி. கிழித்தது இந்த சட்டத்தை. இந்த அரசியல் சாசனம் பாராட்டுக்குரியதா என்று கேட்கிறேன் நான். ஒரு மனிதன் அரசை எதிர்த்து பேசினால் அவன் தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவான் என்று சொன்னால், பகிரங்கமாக அப்படி ஒரு சட்டத்தை அரசியல் சாசனத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டதை விட மிக கேவலமாக இந்த நாடு நடக்கிறது என்று நான் சொல்வேன். யாராவது ஒரு மனிதன் முதலமைச்சரின் மீதோ அல்லது அரசியல் அதிகாரம் வைத்திருக்கிறவர்களின் மீதோ அவன் மக்களை பேசுவானேயானால், திறனாய்வு செய்வானேயானால், உடனே அவன் மீது அவதூறு வழக்கு. அவதூறு வழக்கு என்பது சிவில் ஆக்ட். எதற்காக நீ அதை கிரிமினல் சட்டத்துக்கு கீழே கொண்டு வருகிறாய் என்று கேட்கிறேன். என்னை ஒருவன் அவமரியாதை செய்தால் நான் தனிப்பட்ட மனிதனாக சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அரசிலே இருக்கிற ஒருவரை இன்னொருவன் விமர்சனம் செய்தால் அவர் அரசு செலவிலே அரசு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு, அரசு வக்கீலை வைத்துக் கொண்டு அவர் கிரிமினல் வழக்கு தொடுப்பார். ஒரு நாட்டிலே ஒரு ஆட்சியிலே இருப்பவனை பார்த்து நாம் விமர்சனம் செய்தால் அதற்கு அவதூறு வழக்கு. சிவில் சட்டங்கள் எல்லாம் கிரிமினல் சட்டங்கள் ஆகின்றன. யோசிப்பதற்கு இந்த நாட்டில் எவனாவது இருக்கிறானா? வேக வேகமாக வருகிறார்கள், வேக வேகமாக அமர்கிறார்கள், வேக வேகமாக சுட்டுகிறார்கள், வேக வேகமாக ஓடி போகிறார்கள். எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரினாலும் கெடும் என்று வள்ளுவன் சொல்லுவான். கண்ணகி பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்து கேட்டால், அறிவு கட்ட மன்னனே என்று நேருக்கு நேராக கேட்டார். தேரா மன்னா செப்புவது உடையேன், எள்ளறு செவ்வ சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லூர் புங்கன் தீர்த்தோ நன்றியும் என்று பேசுகிற போது அறிவு கட்ட மன்னனே என்று அவர் சொன்னார். தேரா மன்னா என்று சொன்னார். அவதூறு வழக்கு போட்டானா பாண்டியன் நெடுஞ்செழியன்? அதற்கு அடித்தாற் போல் அவன் பெண்ணனங்கே உன்னுடைய குறை என்ன, ஏன் கண்ணீரை வடிக்கின்றாய் என்று இவளை மரியாதையோடு கேட்கிறான். நம்மை பார்த்து அறிவு கட்ட மன்னனே என்று சொல்ல ஒரு பெண்ணால் முடியும் என்றால் அவள் பெரும் குறையோடு இங்கே வந்திருக்கிறாள் என்று அவள் புரிந்து கொள்கிறான். வழக்கே 18 வரியில் நடந்து முடிந்து விட்டது. நடக்குமா? 18 கோர்ட் ஏற வேண்டும். பிறப்பிலே நடக்குமா? ஒரு கோர்ட் விடுதலை செய்கிறது, இன்னொரு கோர்ட் ஆராய்கிறது, தண்டிக்கிறது, விடுதலை செய்கிறது. இப்படியே போய் கொண்டிருக்கிறது. 1 லட்சம் கோடி கொள்ளையடித்தால் என்ன, 50,000 கோடி கொள்ளையடித்தால் என்ன, நீதிமன்றங்கள் 8 இருக்கின்றன. நம்முடைய வாழ்நாளில் இவற்றையெல்லாம் தாண்டி நாம் பணத்தோடு போய் சேர்ந்து கொள்ளலாம். 7 வைப்பாட்டி வைத்துக் கொள்ளலாம், 72 வீடு வாங்கலாம், நாட்டையே வளைத்து வைத்துக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் செய்யலாம் என்ற நிலைமை நாட்டிலே இருக்கிறது. வள்ளுவன் சொல்கிறான், இடித்து சொல்வதற்கு, நயந்து சொல்வதற்கு அல்ல. அதிகாரி இடித்து சொல்ல வேண்டும், மந்திரி இடித்து சொல்ல வேண்டும், பக்கத்தில் இருக்கிற இடித்து சொல்ல வேண்டும். இடித்து சொல்லுகிற போது ஆம் என்று அவன் ஏன் அவள் கோபமாக சொல்லுகிறான்? கருத்து என்ன என்று கேட்கின்ற தன்மையுடைய மன்னனாக அவன் இல்லாவிட்டால், கெடுப்பதற்கு அந்த மன்னனுக்கு ஆள் இல்லை என்றாலும் அவன் கெட்டு போவான் என்று சொல்கிறான். இடித்து சொல்வதற்கு ஆள் இல்லை என்றால் கெடுப்பதற்கு ஆள் இல்லாவிட்டால் கெட்டு போவான் என்று வள்ளுவன் சொல்வான். ஆகவே இடித்து சொல்லுகின்றவன் நமக்கு நன்மை செய்ய வந்தானா தீமை செய்ய வந்தானா என்று கூட அறிவில்லாதவர்கள் தானே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள், அரசியலில் இருக்கிறார்கள். எவ்வளவோ செவி கைப்ப சொற்பொருக்கும்
பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று சொல்வது செவி கைக்க காது புளித்து போகும்படி கைத்து போகும்படி கடுமையான சொற்களை சொல்லுகின்ற போது கூட அதை தாங்கி கொண்டு கருத்தை கேட்கின்ற மன்னன் கீழ் உலகம் தங்கும் என்று வள்ளுவன் சொல்வான். நீ அவதூறு வழக்கில்தானே போவாய். ஆகவே நான் சொல்கிறேன், எந்த ஒன்று மாற்று கருத்தால் தான் உலகம் நிலைபெறுகிறது. மாற்று கருத்துக்களை சொல்ல உலகத்தை அனுமதிக்க வேண்டும். ஒரு கருத்து தீசிஸாக உருவாகிறது, அந்த கருத்து தீசிஸாக உருவாகி நின்று விடாது. அது எதிர்கருத்தால் மோதப்படும். எதிர்கருத்து மோதிய பிறகு பழைய கருத்து அழியும், புதிய கருத்து மோதி ரெண்டும் ஒரு புதிய கருத்தாக மாறும், சிந்தசிஸாக மாறும் என்று சொல்கிறான். தீசிஸ் என்பது ஆன்டி தீசிஸால் எதிர்க்கப்படும், அதனால் பிழையில்லை. இரண்டும் சேர்ந்து புதிதாக சிந்தசிஸும் எதிர்க்கப்படும். இப்படியே ஒரு கருத்து எதிர்கருத்தால் எதிர்க்கப்பட்டு புதிய கருத்துக்கள் பிறந்து புதிய உலகம் படைக்கப்படும், மனித உலகம் வளர்ச்சி அடையும் என்று கெகல் போன்ற பெரிய ஞானிகள் சொன்னார்கள். அவற்றையெல்லாம் அறிகின்ற தன்மை உடையவர்களாக இன்றைக்கு இல்லை. உலகம் இப்பொழுது மக்கி போன நிலைமையில், தமிழ்நாடு கேடுகட்டு போன நிலைமையில், தமிழ்நாடு அற உணர்வு அற்றுப்போன நிலைமையில், சாக்காடு என்னை தொடர்ந்து வந்தால் என்ன, சமுதாயம் என்னை தூக்கி எரிந்தால் என்ன, ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன, அடுக்கடுக்காய் தேர்களினை வதைத்தால் என்ன, தூக்கி என்னை வளர்த்தவரை வெறுத்தால் என்ன, துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன, நாக்கிற்கு வரைக்கும் தமிழை பாடி நான் இருப்பேன் நான் இருப்பேன் நல்ல நாடி என்று சொல்லி விடைபெறுகிறேன்.